அனைவருக்கும் வணக்கம். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து களத்தில் இறங்கியாச்சு. குறி வச்சு அடிக்கணும் இல்லையா? குறி வச்சு அடித்தாதான் எந்த அடியும் கரெக்டாக போய் விழுகும். அந்த குறி வச்சு அடிக்கிறதுக்கு எல்லாம் தயாராகிடுச்சு. தலைமை கழக நிர்வாகிகள் வந்து ஒரு 7 பேர் கொண்ட குழு பேச்சுவார்த்தை நடத்த தயாராகிட்டாங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வேட்பாளர்களுடைய அந்த விருப்ப மனுக்களை வாங்கி அவங்க உடனே நிவர்த்தி பண்ணி அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கெலாம் வந்து நேர்காணல், அம்மா எப்படி நேர்காணல் நடத்துவாங்களோ அதே மாதிரி ஐயா நேர்காணல் நடத்தி அவங்களுடைய தகுதி என்ன, அவங்க எந்த இடத்துல போட்டிட்டு அவங்க வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அந்த வேலைகள் வந்து சுறுசுறுப்பாக போய்கிட்டே இருக்குது. இனி தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இனி யார் எதை செய்தாலும் இதை வந்து தாமதப்படுத்துவதற்கான வேலைகள் எதுவுமே கிடையாது. ஒரு பக்கம் வேட்பாளர் ரெடி, இன்னொரு பக்கம் தொகுதி ரெடி. பேச்சுவார்த்தை முடிஞ்சது அப்படின்னா களம் சீக்கிரமாக கண்டலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அங்கே நிலைமை வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சிக்கலின் மேல் சிக்கல் வந்துக்கிட்டே இருக்குது. பிஜேபி வந்து ஒரு டைம் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இத்தனை நாளைக்குள்ளே கட்சியை ஒன்றிணைக்கிறாருந்தா நீங்கள் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு கொடுத்தாங்க. நேற்று வேற வந்து ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி இல்லை அப்படின்னு இருக்காரு. இது எதுக்காக சொல்லியிருக்காரு அப்படின்னா, பிஜேபியோட கூட்டணி நம்ம மீண்டும் கொண்டு வச்சோம்னா திமுக நம்ம மேலே வழக்குகளை பூராமே வந்து எடுத்து நம்ம தேர்தல் டயத்தில் கொண்டு வந்து நம்ம மேலே ஒரு விசாரணைக்கு வந்துடுவாங்க. அதனால் அதை பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லி அறிவிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் என்னென்னா, திமுக 39 தொகுதிகளும் தமிழ்நாட்டில் ஜெயிக்க வச்சா மட்டும்தான் நம்ம மேலே வழக்குகள் வந்து விசாரணைகள், இது கைது நடவடிக்கைகள்லேருந்து நம்ம தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சுமே பிஜேபியோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களை ஜெயிக்கிறதுக்கு நாங்கள் பாடுபடுறோம் அப்படிங்கிறதுக்கு, திமுக ஜெயிக்கிறதுக்கு நாங்கள் பாடுபடுறோம் அப்படிங்கிற நிலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார். ஏற்கனவே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தமிழ் மகன் உசேன் தான் கையெழுத்து போட்டிருக்காரு. உச்சநீதிமன்றம் வந்து பொதுவான ஆள் அப்படிங்கையில் அவைத்தலைவராக இருக்கிற தமிழ் மகன் உசேன் கையெழுத்து போடட்டும் அப்படின்னு சொல்லி அந்த இதை கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த முறை எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தலில் கையெழுத்து போட முடியுமா அப்படின்னா ஏஃபார்ம் பிஃபார்மில் கையெழுத்து போட முடியாது. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தேர்தல் ஆணையத்தை அணுகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. எங்களுக்கு தான் இரட்டை இலை வேணும் அப்படின்னு வந்து தேர்தல் ஆணையத்தை கண்டிப்பாக அணுகுவாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணியிருக்காரு, பொதுக்குழு கூட்டி தன்னை பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்த உடனேயே இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு. அதை தேர்தல் ஆணையத்தை அணுகியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது மூல வழக்கு வந்து இன்னும் நிலுவையில் தான் இருக்குது. அதனுடைய தீர்ப்பு இன்னும் வெளிவரலை. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மூல வழக்கினுடைய தீர்ப்புக்கு நீங்கள் இது வந்து கட்டுப்பட்டது அப்படின்னு சொல்லி தான் எடப்பாடி பழனிசாமி கொடுத்த அந்த டாக்குமெண்ட்டை பூரா வாங்கி வச்சுருக்காங்க. இந்த சூழ்நிலை ஓடிட்டு இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் எடுக்கிற முடிவு தவறு அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதில் ஒரு சிலர் வாய் விட்டே நேரம் சொல்லிட்டாங்களாம்மா எடப்பாடி பழனிசாமிகிட்ட, இந்த மாதிரியான முடிவுகள் எடுத்தீங்கன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் ஒரு 5-6 எம்எல்ஏக்களுக்கு ஒரு தலைவராக போய் சட்டசபையில் உட்காரலாம், ஆட்சி அமைக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு எல்லாருமே பேசியிருக்காங்க. அவரும் பாவம் மனுஷன் நொந்து போய் தான் உட்காந்துருக்காரு. காசு பணம் செலவு பண்ணி நம்மலாம் வந்து பொதுச் செயலாளர் ஆகிக்கலாம், எப்படி திடீர்னு போய் கட்சியை ஒன்றிணைக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் நினைக்காரு. தொண்டர்கள் என்ன நினைக்காங்க அப்படின்னா, ஓபிஎஸ் தலைமையிலுடைய அதிமுக வந்துருச்சு அப்படின்னா இங்கே 2026 அம்மாவுடைய ஆட்சி கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் வந்து டிடிவி தினகரனும் ஐயா ஓபிஎஸ் அவரோட இணைந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த வேலை ஏன்னா ஏற்கனவே வந்து டிடிவி தினகரன் வந்து விலகினதுனால தான் ஆட்சி இழப்பே ஏற்பட்டது 2021. அவர் கிட்டத்தட்ட ஒரு 80-90 தொகுதிகளில் வந்து டிடிவி தினகரனால தான் தோல்வியவே தழுவியது அதிமுக. அன்னைக்கு கூட ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிடிவி தினகரனை உள்ள இணைச்சிக்கிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கிறல. இந்த மாதிரியான சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி மாட்டிக்கிட்டார். இன்னைக்கு வந்து 39 தொகுதிகளையும் திமுக வெற்றி பெறணுங்கிறதுக்காகவே எடப்பாடி பழனிசாமி பாடுபடுகிறார். 39 தொகுதி தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றியடைந்தால் எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கிற அந்த வழக்குகள், விசாரணைகள், கைதுகள் எல்லாம் தாமதப்படுத்தி நீர்த்து போக வைப்பாங்க. களம் சூடு பிடிக்க போகுது. ஐயா களத்தில் இறங்கிட்டாரு. நாமெல்லாம் வேலை செய்கிறதுக்கு ரெடியாக இருந்தால் போதும். நன்றி, வணக்கம்.